திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த இனிய காவியத்தை தந்த சேக்கிழார் பெருமானை தில்லை வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழாருடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் புராணத்தின் உள்ளே செல்லலாம். சென்ற 2 வாரங்களுக்கு முன்பாக காரைக்கால் என்ற பகுதியிலே அம்மையார் அவர்கள் பிறந்ததையும் பிறந்த நாள் தொடங்கி பேசத் தொடங்கிய நாள் முதலாக பெருமானுடைய திருவடியை சிந்தித்து பெருமானுடைய அடியார்களுக்கு அன்பு செய்தலையும் அவர்களுக்கு வேண்டுமென கொடுப்பதையும் ஆகிய தொண்டர் வரில் தொழுது தாதியார் போற்ற என்று தொண்டர்களுக்கான உபசாரங்களை எல்லாம் செய்து வளர்ந்து மனப்பருவம் எய்தி பரமதத்தன் என்பவனை திருமணம் செய்து கொடுக்க பெற்று அவர்கள் 2 பேரும் காரைக்காலிலேயே தங்க வைக்கப்பட்டு இல்வாழ்க்கை நடத்தி வருகின்ற பொழுது ஒரு நாள் பரமதத்தனுடைய வியாபார தலத்திற்கு வந்தவர்கள் 2 மாங்கனிகளை கொடுத்து செல்ல அதை அவன் தன்னுடைய வீட்டிற்கு அனுப்பியிருந்தான். அம்மையார் அவர்கள் சிறுபருவத்திலிருந்து அடியார்களுக்கு உபசாரம் செய்வது, அடியார்களுக்கு தொண்டு செய்வதிலே ஈடுபட்டு வந்த அவர் இப்பொழுது திருமணம் ஆன பிறகும் அதே போன்று தன்னுடைய இல்லத்திலே அடியார்களுக்கு திரு அமுது படைப்பதை ஒரு தொண்டாக செய்து வந்தார். அன்ற நாளில் மாங்கனிகள் அவன் அனுப்பிய அன்று ஒரு சிவனடியார் அம்மையாரின் வீட்டிற்கு வந்து உணவருந்து வந்தார். அம்மையார் திரு அமுது மட்டும் சாதம் மட்டும் சமைத்திருந்தார். மற்ற கறி வகைகள் எதுவும் செய்யாத நிலையில் அவர் மிகுந்த பசியோடு அந்த அந்தனர் வந்ததனால அவருடைய பசியை தீர்ப்பது தான் தனது முதல் கடமை என்று அம்மையார் அமுதை செய்து கணவன் அனுப்பிய மாங்கனிகளிலே ஒன்றை அவருக்கு பரிகலத்திலே இட்டு அதை பரிமாறினார். வந்த சிவனடியார் அந்த மாங்கனியையும் அமுதினையும் உண்டு வயிறார வாழ்த்தி சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து மதிய உணவிற்காக கடையில் இருந்து கணவனாகிய பரமதத்தன் வந்து உணவு நின்ற பொழுது கடையிலிருந்து அனுப்பிய மாம்பழத்தை கேட்க இவர் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து வைத்தார். அதை ருசித்து பார்த்து அவன் மிக அற்புதமாக மிக்க சுவையாக இந்த கனி இருக்கிறது, மற்றொரு கனியையும் கொண்டு வா என்று சொல்லுகிறான். ஏற்கனவே அந்த கனி சிவனடியாருக்கு அவர் பரிமாறி விட்டதனாலே தற்பொழுது இல்லை என்று சொல்லுவதற்கு அவருக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டது. அதனாலே உள்ளே சென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். பெருமானுடைய திருவருள் கருணாலே அவர் கையிலே ஒரு மாங்கனி வந்து விழுந்தது. அதனை கொண்டு வந்து கணவனுக்கு பரமாறினார். அதை ருசித்து சாப்பிட்ட பரமதத்தன் முதலிலே சாப்பிட்ட மாங்கனியை விட இது அதிக ருசியாக இருக்கிறது, இது எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தனர் என்று அவன் கேட்டான். அம்மையார் மிகுந்த தயக்கமடைந்தார். இது இறைவன் அருளினாலே இறைவன் கொடுத்தது என்று சொன்னால் அதை நம்புவானா, அதை ஏற்றுக்கொள்வானா என்கின்ற சந்தேகம் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் கணவனாரிடத்திலே உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லுவதோ அல்லது கணவனிடத்திலே நடந்தவற்றை மறைப்பதோ தனக்கு தவறு என்பதனால தயக்கமும் வேதனையும் கொண்ட அம்மையார் ஒரு வழியாக துணிந்து கணவனிடத்திலே உண்மையை சொல்வது உயர்வு என்று நடந்த சம்பவத்தை சொன்னார். அடியார்களுக்கு அமுதளித்து விட்டதையும் இறைவன் அருளினாலே அந்த 2வதாக வந்த மாங்கனி வந்ததையும் சொல்ல அதை அவன் முழுமையாக நம்பவில்லை. அப்படியென்றால் என் எதிரிலே மற்றொரு மாம்பழத்தை நீ வரவழைத்து காட்டு என்று அவன் சொல்லுகிறான். மீண்டும் அம்மையார் தர்ம சங்கடத்துடன் பெருமானுடைய திருமுன்னே சென்று மீண்டும் நீ மாங்கனி தராவில்லை, நான் சொன்ன வார்த்தை பொய்யாகிவிடும், அது உனக்கு இழுக்கு என்று பிரார்த்தனை செய்ய
இறைவன் திருவருளாலே மீண்டும் அவருடைய கையிலே ஒரு மாங்கனி வந்து விழுகிறது. அதை கொண்டு வந்து பரமதத்தனிடத்திலே அவர் கொடுக்கிறார். கையிலே வாங்கி பார்க்கிற பரமதத்தன் அந்த மாங்கனியை அதிசயித்து பார்க்கின்ற பொழுதே மாங்கனி மறைந்து போயிற்று. பரமதத்தன் இப்பொழுது தன் மனைவி என்று சொல்லக்கூடியவள் ஒரு பெரும் சாதாரண பெண் அல்ல, இவள் ஒரு தெய்வ பெண், இறைவனிடத்திலே வேண்டுவதை கேட்டு பெறுகின்ற ஒரு ஆற்றல் மிக்க தெய்வ பெண். இனி நாம் இவளுடன் குடும்பம் நடத்துவதோ இவளுடன் சேர்ந்து வாழ்வதோ நம்மால் இயலாத காரியம், நாம் அவளுக்கு முறையாக இல்லை என்று சொல்லி அவளுடன் சேர்ந்து வாழ்வதை சேர்ந்து இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொண்டு அவன் வாணிகனானதினாலே வெளிநாட்டிலே சென்று வாணிபம் செய்து பொருளீட்டு வரப்போகிறேன் என்று வெளிநாடுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து அவளுடன் நெருங்குவதை தவிர்த்தான். சில நாட்களிலே அவர்கள் அதே மாதிரி அவன் கப்பலிலே பயணம் பெறப்பட்டு வெளிநாட்டிற்கு சென்று பெரும் பொருள்களை தேடிக்கொண்டு திரும்ப வந்தவன் காரைக்கால் நகருக்கு வராமல் பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு துறைமுக பட்டணத்திலே சென்று இறங்கி அங்கே வியாபாரங்கள் செய்து அங்கே புகழ் பெற்று அங்கே இருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தான். அந்த குழந்தைக்கு அம்மையாருடைய இயற்பெயராகிய புனிதவதி என்ற பெயரையே அந்த பெண் குழந்தைக்கு இட்டு அம்மையை மனதிலே போற்றி வழிபாடு செய்து கொண்டு அந்த புது மனைவுடன் பாண்டிய நாட்டின் பட்டத்திலே தங்கியிருந்தான். சேக்கிழார் அந்த நகரத்தின் பெயரை குறிப்பிடவில்லை, அதனால பெயர் என்ன என்று தெரியல. பாண்டிய நாட்டை சார்ந்த ஒரு துறைமுகப்பட்டினம் என்பது மட்டும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே கணவன் தன் வெளிநாட்டிற்கு சென்ற கணவன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து அம்மையார் அவர்கள் வீட்டிலே மனைவிக்குரிய தர்மங்களை, வீட்டிற்குரிய அறங்களை எல்லாம் செய்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்து கொண்டு இங்கே காத்திருக்கிறார். சிறிது நாட்கள் கழித்து பரமதத்தன் பாண்டிய நாட்டிலே இருக்கிறான். அங்கு வாணிகனாக வியாபாரம் செய்திருக்கிறான். அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையையும் பெற்றிருக்கிறான் என்ற செய்தி இவர்களுடைய உறவினர்கள் மூலமாக வியாபாரத்திற்கு சென்ற இடங்களே தெரிந்து அந்த செய்தி காரைக்கால் அம்மையாரிடத்திலும் சொல்லப்படுகிறது. அவர்கள் மிக்க மன வருத்தம் அடைகிறார்கள். இவர்களுடைய உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து கணவன் இருக்கும் இடத்திற்கு மனைவியையும் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று ஒரு நாள் காரைக்கால் அம்மையாரை ஒரு பல்லாக்களை ஏற்றிக்கொண்டு உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ நெடுந்தூரம் நடந்து, ஏன்னால் காரைக்கால் சோழ நாட்டில் இருக்கக்கூடியது, அவன் இருப்பது பாண்டிய நாடு, அதனால் வெகு தூரமாக நடந்து சென்று அவன் எந்த ஊரிலே வசிக்கிறான் என்று சொன்னார்களோ அந்த ஊருக்கு எல்லோரும் சென்றார்கள். அப்படி இவர்கள் போகின்ற பொழுது அவனுக்கு முன்னாடியே செய்தியை அனுப்பினார்கள். பரமதத்தனுக்கு இந்த மாதிரி காரைக்கால் அம்மையாரை பல்லக்கிலே அழைத்து வருகிறோம், மனைவியை அழைத்து வருகிறோம் என்பது போல அந்த செய்தியை அவனுக்கு அனுப்பிவிட்டார்கள். குளமுதல் மனைவியாரை கொண்டு வந்து அணைந்த தன்மை தொலைவில் சீர் கணவனாருக்கு சொல்லி முன் செல்ல விட்டார் என்று சேக்கிழார் அதை பதிவு செய்கிறார். முன்னாடியே சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் அவன் என்ன செய்தான், வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டாலும் வணிகன் தானும் சிந்தையில் அச்சம் எய்தி செழுமணம் பின்பு செய்த பைந்தொடி தன்னையும் கொண்டு பயந்த பெண் மகவினோடு அவன் என்ன பண்ணா, இப்போ அவன் காரைக்கால் அம்மையை தெய்வ பெண் என்கிற தெய்வம் என்கிற நிலையில அவன் மனதில் இப்போ வச்சிருக்கான். தன்னுடைய மனைவி என்ற நிலையிலிருந்து அவன் தெய்வ பெண் என்ற நிலையில் இருப்பதனால தன்னுடைய மனைவியும் புதிதாக மணந்து கொண்ட மனைவியும் குழந்தையும் அழைத்து கொண்டு காரைக்கால் அம்மையார் வந்து கொண்டிருக்கிற வழியிலேயே அவரை சென்று எதிர் சென்று அவரை பார்த்து கைகூப்பி வணங்கி, யாம் உமது அருளால் வாழ்வேன், இவ்விளம் குழவிதானும் பான்மையால் உமது நாமம் என்று முன் பணிந்து விழுந்தான். முதல்ல கைகூப்பி வணங்கி காரைக்கால் அம்மையாரை, அம்மா பல்லக்கில் இருக்காங்க, அவன் கைகூப்பி வணங்கி இதோ இந்த குழந்தைக்கு உங்களுடைய பெயரைத்தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கீழே பூமியிலே விழுந்து வணங்கினான். சேக்கிழார் அதை உமது நாமம் என்று முன் பணிந்து வீழ்ந்தான் என்று அவன் தரையிலே விழுந்து மனைவியோடும் குழந்தையோடும் விழுந்து வணங்கினான் என்று தெரிவிக்கிறார். கணவன் தன்னை இப்படி வணங்குவதைக் கண்டு காமரவும் கொடியனாரும் அச்சுற்றத்தார்பால் அச்சமோடு ஒதுங்கி நின்றார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா
தான் வழிபட வேண்டிய கணவன் தன்னை வணங்குவதையும் அதுவும் வேறு நிலத்திலே வீழ்ந்து பணிந்து வணங்குவதையும் கண்டு அவர்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. நாம் என்ன தவறு செய்தோம், எதனால் தன் கணவன் தன்னை இவ்வாறு செய்கிறான் என்பதெல்லாம் அவர்கள் புரியாமல் உணர்வு ஒரு கிளைஞர் வெல்கி, உன் திரு மனைவி தன்னை மனம் அழி தாரினாய், நீ வணங்குவது என்கொள் என்றார். பக்கத்தில் அந்த அம்மாவை கூட்டி கொண்டு வந்த சுற்றத்தார்கள் உறவினர்கள் எல்லாரும் இப்போ பரமதத்தனை கேட்டார்கள், என்ன உன்னுடைய மனைவி இது வந்திருக்கா, மனைவியை நீ ஏன் வணங்குற? பழைய மரபு. அதனால் உன் மனைவி உன்னை வணங்க வேண்டியது இருக்க, நீ போய் மனைவியை அதுவும் கீழே விழுந்து வணங்குகிறாயே, என்ன காரணம் என்று எல்லோரும் பரமதத்தனை கேட்டார்கள். அப்பொழுதுதான் அவன் இந்த செய்தியை அவன் முன்னாடி சொல்லுகிறான். மற்றவர் தம்மை நோக்கி மானிடம் இவர்தாம் அல்லர். இவர் சாதாரண பெண் அல்ல, இவர் தெய்வ பெண் என்று நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி, அதனாலே இவரோடு நான் குடும்பம் நடத்த இயலாது, இவரோடு வாழ்வது இயலாது என்பதனாலே நான் வாணிகம் செய்வதாக இங்கு வந்துவிட்டேன் என்று சொல்லி, பொற்பாதம் பணிந்தேன் நீரும் போற்றுதல் செய்மின் என்றான். நான் அதனால தான் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டேன். இவங்கள் சாதாரண மானுட பெண் அல்ல, இவர்கள் தெய்வ பெண் என்று சொல்லி, நீங்களும் இவர்களை விழுந்து வணங்குங்கள், உங்களுக்கும் நல்ல உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி அவன் மீண்டும் விழுந்து வணங்குகிறான். இதுவரைக்கும் நம்ம பார்த்து இருக்கிறோம் இந்த வரலாற்றை. இனி இதற்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். என்றனும் சுற்றத்தாரும் இதுதான் கொள் என்று நின்றார். இப்போ பரமதத்தன் இந்த செய்திகளை எல்லாம் சொன்ன பிறகு காரைக்கால் அம்மையாரை அழைத்து வந்த அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் இந்த செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள், குழப்பமும் அடைந்தார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இறைவனுடைய அருளினாலே ஒரு பெண் மாங்கனிகளை இறைவனிடத்திலிருந்தே பெற்று கொடுத்திருக்கிறார் என்கின்ற போது அவருடைய அந்த உயர்வு, அவருடைய தெய்வத்தன்மை எல்லாவற்றையும் நினைத்தார்கள். மன்றலம் கழலினாரும் வணிகன் வாய் மாற்றம் கேளா, கொன்றைவார் சடையினார்தம் குறைகள் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்தார். இப்போ ஏன் அவன் தன்னை வணங்கினான் என்ற செய்தி இப்போ தெரிஞ்சு போச்சு. காரைக்கால் அம்மையார் எல்லாருக்குமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்போ அம்மையார் என்ன செய்தார், கொன்றைவார் சடையினார்தம் குறைகள் போற்றி, அவர்கள் சிறு வயதிலிருந்தே இறைவனுடைய 5 எழுத்தை ஓதி அனுபவம் இருப்பதனால, இறைவனுடைய சிந்தனை எப்போதும் அவர்களிடத்தில் இருப்பதனால, இப்போ மீண்டும் அந்த சிந்தனை இறைவனுடைய திருவடியை தன் மனத்திலே நினைத்து ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்தார். அவங்க சொல்ல ஆரம்பித்தார்களாம். இந்த ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வுங்கும்போது, பொதுவாக இறைவனை வழிபாடு செய்யும்போது மனம் ஒன்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. மனம் ஒன்றாமல் சும்மா நம்ம வழிபாடு செய்வதனால எந்த பயனும் இல்லை. கையொன்று செய்ய வாயொன்று சொல்ல மனம் ஒன்று நினைக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில வழிபாடு செய்வது தவறானது. இப்போ அம்மையார் பரமதத்தன் இவ்வாறு சொன்ன உடனே மீண்டும் இறைவனுடைய திருவடிகளை நினைந்தார். அவர் உள்ளத்துக்குள்ள இறைவனுடைய திருவடி ஊன்றி அழிந்தது. அவர் உள்ளத்தில் இருந்த பாச ஞானமாகிய இந்த உலக பாசமங்கள், பசு ஞானமாகிய தன்னை பற்றிய உணர்வு, கணவனை பற்றிய உணர்வு எல்லாம் நீங்கி பதிஞானமாகிய இறைவனை மட்டுமே நினைக்கின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். இது எப்படி சொன்னோம்னா, இப்போ பட்டினத்தார் வரலாற்றில் நம்ம பார்த்தோம், காதற்ற ஊசியும் காணாதகான் கடை வழிக்கே என்று அந்த ஓலையில் இருந்த ஒரு வரியை, அந்த பாடலை பார்த்த உடனேயே அவர் தன்னுடைய பந்த பாசங்களை எல்லாம், சொத்து பத்துக்களை எல்லாவற்றையும் மனத்தினாலே துறந்தார். அதே மாதிரி இப்போ அம்மையாருடைய கணவனாருடைய அந்த சொல்லை கேட்டவுடன் அனைத்தையும் விட்டார். கணவன் சொல் கேட்டு பந்த பாசங்களை, பசுஞானத்தையும் பாசஞானத்தையும் விட்டு பதிஞானத்திலே நிலைத்திருக்க ஆரம்பித்தார். அந்த நிலையிலே அவர் சொன்னார், ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது,
இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழித்து இங்கு உன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கும் பாங்குற வேண்டும் என்று பரமரதால் பரவி நின்றார். அம்மாவுடைய உள்ளத்துல இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டு போனுச்சு. அதனால இங்கு இவன் குறித்த கொள்கை இது. பரமதத்தனுடைய அந்த அம்மா அந்த நிமிடம் வரைக்கும் காரைக்கால மேற்கொடுத்து அவன் தன்னுடைய கணவன் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் தன்னாலே பேணப்பட வேண்டிய கணவன் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ அவன் சொன்ன பிறகு இது இவனுடைய எண்ணமாகில் இவனுக்காக இந்த உடம்பை நான் தாங்கி இருப்பதில், இந்த அழகையும் இந்த வனப்பையும் இந்த இளமையையும் நான் கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அழகை பராமரிக்கிறது, மேனி வனப்பாக இருக்கிறது, பெண்கள் தங்களை அலங்காரம் செய்து கொள்வது எல்லாமே கணவனுடைய அன்பை பெற வேண்டும், கணவனிடத்திலே ஆசை பெற வேண்டும் என்பதனால தான். அப்போ இவன் கணவனே இப்போ நீ தேவையில்லை, நீ தெய்வ பெண், உன்னை நான் மனைவியாக நினைக்க முடியாது, உன்னை ஏற்க முடியாது என்று சொன்ன பிறகு இந்த உடம்பும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அழகும் வனப்பும் யாருக்காக, வேற யாருக்காக இருக்க போகுது? வேற யாருக்கும் அது பிரயோஜனம் இல்லை. அதனால இது எனக்கு தேவையில்லை என்று அவள் சொன்னாலாம். இங்கு இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழித்து, இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த வனப்பை தருகின்ற அழகாகவும் இளமையாகவும் காட்டுகின்ற இந்த தசை கூறுகள் எல்லாம் நீங்கி பேய் வடிவு பெற வேண்டும் என்று பெருமானிடத்திலே வேண்டினாள். வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய் என்று சொல்ல வேண்டும் போது, அதுவும் அம்மையார் கேட்பதை கொடுக்கக்கூடிய பெருமான் ஏற்கனவே 2 முறை மாங்கனிகள் கொடுத்திருப்பதனாலே இப்பொழுது அம்மையார் பேய் வடிவு கேட்டவுடன் அதுவும் அவன் கண்டான். ஆங்கு நீள் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தால் பரவி நின்றார். இதில் ஈங்கு இவன் அப்படின்னு சொல்றான் சேக்கிழார் பெருமான். அந்த சொற்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக போடுவார். ஏன் பெரிய புராணம் படிக்கணும்னா இந்த மாதிரி சில வார்த்தைகள், சில சொற்கள் அந்த நுட்பமாக சொல்லப்படும். கணவன் அவன் மரியாதையால் சொல்லணும், ஆனால் அவள் உள்ளத்திலிருந்து கணவன்ற ஸ்தானம் போய்விட்டது. அவன் நினைக்கல, இப்போ கணவன் நினைக்கல. மற்ற யாரோ, மற்ற சாதாரணமான மற்ற ஆண்களில் போல அவளும் ஒருவர் என்ற நிலை அந்த அம்மாவுடைய மனசிலே வந்துவிட்டது. ஈங்கு இவன் என்பதனால, கணவன் என்ற தொடர்பு அற்று போனதுனால, அடியார்களையும் சிவனை தவிர வேற யாரையும் நினைக்காத அந்த உள்ளத்துல இப்போ கணவனாக கருதாமல் சாதாரணமாக எத்தனையோ ஆண்களை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆண்கள்ல இவனும் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவரிடத்திலே வந்தது. அதனால இவன் என்ற ஒருமையிலே சொன்னார் என்று சேக்கிழார் இந்த நுட்பத்தை காட்டுகிறார். மனத்தினால் நீங்கினார் என்பதை இந்த இவன் என்ற வார்த்தையினால சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். இதே மாதிரி நம்ம முன்னாடி திருநீலகண்ட கொய்யவனாருடைய வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். திருநீலகண்ட கொய்யவனார் இன்பத்துறையில் எலியானார் என்று அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் அருகே மனைவியை தொடுவதற்காக நெருங்கிய பொழுது என்னை தீண்டிவராயின் திருநீலகண்டம் என்று அவருடைய மனைவி சொன்ன உடனே கேட்டவர் நெருப்பு பட்டது போல துள்ளி குதித்து அகன்றார். அப்போ சேக்கிழார் அதை சொல்கின்ற பொழுது அந்த அம்மா எம்மை தீண்டிவராயின் திருநீலகண்டம்னு சொல்றதுனால பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏழ்விலார் போல நோக்கி என்று ஒரு அற்புதமான வார்த்தையை சேக்கிழார் அங்கே பதிவு செய்கிறார். அதில் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி, இந்த பெயர்ந்துங்கிறதுக்கும் நீங்கிங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் தான். நகர்ந்துட்டாங்க, அண்ணன்ட்ட போயிட்டாங்க. பெயர்ந்துன்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி போகிறது, நீங்கிங்கிறது அந்த இடத்த விட்டே முழுக்க நகர்ந்து போயிட்டாங்க. அப்போது ரெண்டுக்கும் அடிப்படையான பொருள் இருக்கிற இடத்துலேருந்து அண்ணன்ட்ட நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கிறது. பெயர்ந்து என்பது உடல் அளவில் இந்த இடத்துல இருக்கிறவங்க, வாசலில் இருக்கிறவங்க கொள்ளைக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி பெயர்ந்து இடத்தினால் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போவதை பெயர்ந்து என்றும், நீங்கி என்பது சொல்வது மனத்தினாலே நீங்குவது. அந்த அம்மா திருநீலகண்டம்னு சொன்னதை கேட்ட உடனே பேதிய ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து, அந்த அம்மா பக்கத்தில் போனவர் இப்போ அங்கேருந்து நகர்ந்துட்டார். இந்த அம்மா விட்டு தள்ளி 2 அடி தள்ளி என்னண்ட வந்துட்டார்.
நீங்கி மனத்தினாலே அந்த அம்மாவை அவர் நீங்கினாராம், பெயர்ந்து நீங்கி. அதனால என்ன செஞ்சாராம், ஏதிலார் போல நோக்கி என்று சொல்லுவார் சேக்கிழார். சொல்ற இந்த அற்புதமான வாசம், ஏதிலார் போல, யாரோ ஒரு அம்மா நிற்கிற மாதிரி தன் மனைவியை பார்த்தார். அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தன்னுடைய மனைவி அந்த உரிமையில தொட சென்றவர். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கிருந்து நகர்ந்தார், மனத்திலிருந்து நீங்கினார், யாரோ ஒரு பெண்ணை பார்க்குற மாதிரி பார்த்தார். அதே நிலைமை தான் இப்போ இங்கே சேக்கிழார் காரைக்கால் அம்மையாருக்கு ஈங்கு இவன் குறித்த கொள்கை அப்படிங்கிறது. கணவன் என்ற நிலையிலிருந்து இவன் யாரோ வேறு ஒரு ஆண் என்கின்ற நிலையிலே காரைக்கால் அம்மையார் அதை நினைத்தார். அதனால பெருமானிடத்திலே பேய் வடிவு கேட்டார். பெருமான் அருள் செய்தார். ஆன அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல் நெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார். மெய்யின் ஊனடை வனப்பை எல்லாம் உதறி என்பு உடம்பே ஆக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் ஆனார் என்று இந்த அற்புதத்தை சேக்கிழார் அழகாக சொல்லுகிறார். அம்மா கேட்டதை கொடுக்கக்கூடிய இறைவன். வேண்டிற்றே பெறுவார். அவர் என்ன கேட்குறாரோ அதை பெருமானும் அவருக்கு கொடுக்க தயாராக இருந்தான், கொடுத்தான். அதனாலே அந்த நிமிடமே அவருடைய மெய்யில் ஊன் அடை வனப்புன்றதுனால் மேனியினுடைய அழகு, நல்ல தசைப்பொதிகள் சூழ்ந்த அந்த அழகு எல்லாம் அவரை விட்டு நீங்கியது. உதறி என்பு உடம்பே ஆக, வெறும் எலும்பு மட்டும்தான் ஆச்சான். அவருடைய உடம்புல இருந்த அழகு போயிட்டு, வனப்பு போயிட்டு, இளமை போய்விட்டது. வெறும் எலும்பு கூடு, ஒரு எலும்பு கூடுக்கு மேலே ஒரு தசை போர்த்தனா எப்படி இருக்குமோ அப்படியான உடம்பை அவர்கள் பெற்றார்கள். என்பு உடம்பே ஆக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம். அந்த பேய் அந்த வடிவம் பார்த்து பயப்படக்கூடியதாக இல்லையா, எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு வடிவமாக அந்த வடிவம் இருந்ததா. இப்போ பேய் வடிவம் அப்படின்னு சொன்னால் நம்ம பொதுவாக இந்த காலத்தில் இந்த சினிமால எல்லாம் காட்டுறாங்க பாருங்க, அப்படியே ஆகாயத்தில் அப்படி பறந்து வரும், கீழே பூமியில் கால் படாமல் வரக்கூடிய ஒரு இதை பேயின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் பேய் வடிவு அப்படிங்கிற போது அதை என்ன சொல்கிறார்கள், அந்த பேய் வடிவம் மண்ணினாலே ஆன வடிவம் இல்லை, அதுக்கு உடம்பு கிடையாது. அந்த உடம்பு இல்லாமல் காற்றிலே அலைபாயுமா, அதுக்கு பேர் அழகை என்பது பெயர். பேயின்னு நம்ம பேச்சு வழக்கில் கூப்பிடுறோம், ஆனால் இலக்கியத்தில் அழகை என்று சொல்லுகிறார். அந்த அழகை என்பது காற்று வடிவம். இந்த உருவம் அப்படியே காற்றில் பறக்கிற மாதிரி இருக்கும், கீழே பூமியில் கால் படாமல் இருக்கக்கூடிய உருவம். அதுக்கு உடம்பு இருக்காது. நம்ம இப்போ காட்டுற சினிமாக்கள் எல்லாம் பார்த்தாக்க டிசைனாக யார் நினைக்குதோ அந்த மாதிரி உடம்பெல்லாம் எடுத்துக்கிற மாதிரிலாம் சினிமாவில் காமிக்கிறாங்க. ஆனால் பேயின்னு சொன்னாக்கா அது காற்றிலே அலையும் ஒழிய அதற்கு மண்ணானாலும் உடம்பு கிடையாது. ஆனால் இங்கே அம்மையாருக்கு வேண்டி பெற்றது மானிட உடம்பு. அதில் இருக்கக்கூடிய தசை பகுதிகள் கழிந்து அவருடைய எலும்பு கூடு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அப்போது அவருடைய உடல் தெரிகிறது. பேய்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், அழகைக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம். அழகைக்கு காற்று உடம்பு கிடையாது, காற்றில் அப்படி ஒரு தோற்றம் தெரியும், அவ்வளோதான். ஆனால் அம்மையார் உடம்பு இருக்கு, அவங்களுடைய அந்த உடம்பு இருக்கு. அதில் இருந்த வனப்பு போய்விட்டது, அந்த இளமை போய்விட்டது, அழகு போய்விட்டது. வெறும் எலும்பு கூட்டுக்கு தோல் போர்த்தியது போன்ற தோற்றம் இருக்கிறது. அதனால எலும்பு கூடு மட்டும் கண்ணுக்கு தெரியக்கூடியதாய், ஆனால் அதனுடைய வேகம் காற்றை போல வேகமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு இருந்துதான். இது சுத்தமாயா ஒளி உடல் என்று சொல்லுவார்கள். அந்த அம்மாவுக்கு காரைக்கால் உடம்பினுடைய அந்த தன்மை சுத்தமாயா தன்மைக்கு வந்துட்டாக்க இந்த உடம்புல ஒளி உடலாக மாறி போகும். இது மண் சார்ந்த உடலாக இல்லாமல் ஒளி வடிவம் பெற்ற உடல். அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் ராமலிங்க வள்ளலாறு அப்படி ஒளியுடல் பெற்றவர் என்று சொல்லுவார்கள். அந்த ஃபோட்டோக்கெல்லாம் அவங்களுடைய ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஏன்னா ஒளியுடலாக இருக்கிறதுனால அது ஃபோட்டோவில் கவர் ஆகாது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒளியுடல் மாதிரி அவர்கள் உடம்பு மாறியது.
இரண்டாவது, இப்போ இந்த வடிவத்தை சொல்லும்போது பெருமை சேர் வடிவு பின்னாடி சேக்கிழார் பெருமான் அதை பதிவு செய்ய போகிறார். சிவபெருமானே இந்த வடிவத்தை பெருமை சேர் வடிவு என்று அம்பிகைக்கு, உமையம்மைக்கு அவர் காட்டுகிறார். அந்த செய்தியை பின்னாடி சொல்ல போகிறார். அதனால தலையால் நடந்த உருவம் பின்னாடி பதிகமெல்லாம் பாட போறார். அப்போ பேயாக அழகையாக இருந்தால் அதெல்லாம் முடியாது. ஆனால் இவர் உருவமாக இருந்ததுனால பின்னாடி நமக்கு பார்க்க போகிறோம். திருவாலங்காட்டிலே சென்று பெருமானுடைய திருவடி கீழே பதிகம் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார் என்பது நம்பப்படுகின்ற செய்தி. திருவாலங்காட்டிலே பெருமானுடைய திருவடிகள் கீழே இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார் என்பது இன்றைக்கும் நம்பப்படுகின்ற செய்தி. அதனால புறக்கரணங்கள், அகக்கரணங்கள், வாக்கு முதலாகிய அகக்கரணங்களும் புறக்கரணங்களும், இசையும் பாடுவதற்கு வாக்கு முதலாகிய புறக்கரணங்களும் மனம் முதலாகிய அந்தகரணங்களும் உடைய திருவடிவமாக இருந்தார். அது வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் எய்தார் என்று சேக்கிழார் சொல்கிறார். இந்த வடிவத்தை அவர் பெற்றவுடனே வானத்திலிருந்து மழை பொழிந்தது. வானவர்கள் ஆரவாரித்தார்கள். உலகலாம் நிறைந்து விம்ம உம்பரும் முனிவர் தாமும் குலவினர் கணங்கள் எல்லாம் குணலை இட்டன. குணலை என்பது ஒரு வகையான கூத்து. அதாவது சுடுகாட்டிலே பேய்கள் ஆடுகின்ற ஒரு நடனத்திற்கு குணலை என்பது பெயர். இப்போ இவர் பேய் வடிவம் பெற்றவுடனே சுடுகாட்டில் இருந்த அந்த பேய்கள் எல்லாம் அந்த நடனத்தை ஆடியனவா. முன் நின்ற தொலைவில் பல் சுற்றத்தாரும் தொழுது அஞ்சி அகன்று போனார். ஆனால் இவரை கூட்டிகிட்டு இவர் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்கும் இவருடைய தோற்றத்தை பார்த்து, அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டு அவர்கள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கி போனார்கள். உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுதே அருள் செய்வார். காரைக்கால் அம்மையார் தான் நம்முடைய திருமுறைகளில் அவருடைய பாடல்கள் 11ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் திருமுறைக்கினுடைய தொடக்கம் அவராலே தான் ஏற்பட்டது என்று திருமுறை கண்ட புராணத்திலிருந்து நாம் அறிகிறோம். அவர் பாடிய அமைப்பிலேயே பின்னாடி வந்த ஞானசம்பந்த பெருமான் பாடினார். நட்டபாடை என்ற பண்ணில முதலாக அம்மையார் தான் பாடினார். அதனாலே பின்னாடி வந்த ஞானசம்பந்த பெருமானும் தோளுடைய செவியன் என்று நட்டபாடை பண்ணிலே அந்த தன்னுடைய முதல் பதியத்தை தொடங்கினார் என்று சொல்லுவார்கள். இங்கே அற்புத திருவந்தாதி, அந்தாதி என்பது நமக்கு முன்னாடி தெரியும், 100 பாடல்கள். அந்த 100 பாடல்கள் அற்புத திருவந்தாதி என்ற பெயரிலும் இரட்டை மணிமாலை என்ற பெயரிலும் 2 பாடல்களை பெருமான் மீது பாடுகிறார். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, பேய் வடிவம் எடுத்தார், மற்றவர்கள் அவரை விட்டு நீங்கினார்கள், இவரும் அவர்களை விட்டு நீங்கி தான் நடக்க ஆரம்பித்தார், ஆங்காங்கே செல்ல ஆரம்பித்தார். அப்படி பல இடங்களுக்கு சென்ற பொழுது இந்த அற்புத திருவந்தாதி என்ற நூலை பாடியிருக்கிறார். இது 100 பாடல்கள் கொண்டது. அதே மாதிரி ஆய்ந்த சீர் இரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி இரட்டை மணி மாலை என்ற ஒரு பாட்டு பாடியிருக்கார். இது 20 பாட்டுகள். இதில் ஒரு பாட்டு கட்டளை கலித்துறையாக இருக்கும், அடுத்த ஒரு பாட்டு வெண்பாவாக இருக்கும். இப்படி மாற்றி மாறி கட்டளை கலித்துறை பாடல் ஒன்று, வெண்பா ஒன்று, இப்படி மாறி மாறி 20 பாடல்கள் கொண்ட இரட்டை மணிமாலை என்ற ஒரு நூலையும் இந்த பதிகத்தையும் அற்புத திருவந்தாதி என்ற ஒரு நூலையும் 100 பாடல்கள் கொண்ட நூலையும் அவர் அப்பொழுது அருளி செய்தார். இந்த நேரத்தில் அவருக்கு கைலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஏய்ந்த பேர் உணர்வு பொங்க எயில் ஒரு 3 முன்னால் காய்ந்தவர் இருந்த வெள்ளி கைலை மால் வரையை நன்ன வாய்ந்த பேர் அருள் முன்கூற வழிபடும் வழியால் வந்தார். அவருடைய மனத்தில் கைலைக்கு சென்று சிவபெருமானை அங்கு வழிபட வேண்டும் என்று அப்பரடிகளுக்கு தோன்றியது போல அவருக்கும் தோன்றியதான். கண்டவர் வியப்புற்று அஞ்சி கை அகன்று ஓடுவார்கள், கொண்டதோர் வேடத்தன்மை உள்ளவர் கூற கேட்டே அண்டர் நாயகனார் என்னை அறிவரேல் அறியா வாய்மை என் திசை மாக்களுக்கு யான் எவ்வொரு வாயின் என் என்பார். இந்த பேய் வடிமை எடுத்ததுனாலையும் மற்றவர்கள் இவரை கண்டு பயந்து ஓடுவதனாலையும் இவர் அருகே வருவதற்கு அச்சப்படுவதையும் அருவருப்பு படுவதையும் பற்றி அவர் கவலையே படலையாம்.
அவர் என்ன நினைச்சாரு, பெருமான் என்ன பாராட்டினா போதும், பெருமான் எனக்கு அருள் செய்தா போதும், அண்டர் நாயகனார் என்னை அறிவரேல். என்னை பத்தி சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த சாதாரண மானிட மக்கள் தெரிந்து கொள்வதில் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சிட்டும், அவங்க என்னை போற்றி பாடினாலும் சரி, இல்லை என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் எனக்கு கவலை இல்லை என்று அறிவரேல் அறியா வாய்மை என் திசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாயன். நான் இந்த உருவத்தில் இருந்தா என்ன, நல்ல இளமையோடு இருந்தா என்ன, யாருக்கு என்ன, பெருமானுக்கு என்னை தெரிந்தால் போதும் என்று நினைத்தாராம். அதனாலே கைலாயம் செல்லுகின்ற வழியிலே அவர் வேகமாக சென்றார். நம்ம ஏற்கனவே அப்பரடிகள் கைலாயம் சென்ற வரலாறு அவருடைய வரலாற்றில் பார்த்தோம். அங்கே அப்பரடி சேக்கிழார் பெருமான் 10 பாட்டு பாடுறார். அப்பர் பெருமான் கைலைக்கு சென்றதுக்கு 10 பாட்டு பாடுறார். ஆனால் இங்கே ஒரே பாட்டில் முடிச்சிட்டார். அப்போ அந்த அம்மா அவ்வளவு மனோவேகம், வாயு வேகம் மனோவேகம்னு ஒரு வழக்கு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு வேகத்தில் அவர்கள் கைலைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. வடதிசை தேசம் எல்லாம் மனத்தினும் கடிது சென்று, சேக்கிழாரே அதை பதிவு செய்கிறார், மனத்தில் கடிது சென்று தொடை அவிழ் இதழி மாலை சூழபாணியனார் மேவும் படர் ஒளி கைலை வெற்பின் பாங்கணைந்து ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். இந்த கைலை மலைக்கு போகிறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது நம்ம அப்பர் வரலாற்றில் பார்க்கணும். அவர் எந்தெந்த நாடுகளை கடந்து சென்றாருங்கிறதுக்கு ஒவ்வொரு படம், தெலுங்கு தேசத்தை, தெலுங்கு நாட்டை, கன்னடம், மாலவம், இலாடம், மத்திம பைத்திரம், கங்கை ஆறு, கர்ச்சுரம், இதனால இடங்களை எல்லாம் கடந்து கைலை மலைக்கு அப்பரடிகள் போனார்னு அவருடைய வரலாற்றில் சொன்னார். ஆனால் இங்கே ஒரே பாட்டில் சொல்லிட்டார், வடதிசை தேசம் எல்லாம் அப்படின்னு ஒரே வார்த்தை. என்னென்ன தேசம் போனார், அப்பர் வரலாற்றில் இவ்வளவு தேசங்கள் பேரெல்லாம் சொல்கிறாரு, அந்த இடங்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அங்கே எப்படியெல்லாம் அப்பர் சென்றாருங்கிறது சொல்கிறார். ஆனால் இங்கே வடதிசை தேசம் எல்லாம் மனத்தினும் கடிது, மனோவேகம், மனத்தினும் கடிஞ்சுன்னா நமக்கு நம்முடைய அனுபவமே இருக்கும். இங்கே உட்காந்துருப்போம், ஆனால் அமெரிக்காவுக்கு நம்ம ஒரு சனப்பொழுதில் நம்முடைய மனத்தினாலே சென்று விடலாம். அந்த மாதிரி அவர் மனத்தினும் கடிது சென்று அதை விட வேகமாக போனோம். அதுக்கு காரணம் அவருடைய அந்த பேய் வடிவம், ஏன்னா வெற்று உடம்பு, அதனால வெகு வேகமாக அவர் நடந்து சென்றாராம். தொடையவிழ் இதழி மாலை சூழபாணியனார் மேவும் படரொளி கைலை வெற்பின் பாங்கணைந்து ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து, அந்த கைலை மலைக்கு போன உடனே அங்கே காலினாலே கைலை மலைக்கு மேலே ஏறுவதை தவிர்த்து தலையினாலே நடந்து சென்றார். இது ஒரு செய்தி. நம்முடைய அடியார்கள் இப்படி முக்கியமான இடங்களுக்கு, முக்கியமான தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுது காலினாலே நடந்து செல்லாமல், காரைக்காலாமியார் தலையினாலே நடந்து சென்றிருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான், சுந்தரர் பெருமான், அப்பர் பெருமான் எல்லோரும் அந்த தலத்திற்கு உள்ளேயே செல்லாமல் தலத்திற்கு வெளிப்புறத்திலேயே நின்று அங்கிருந்தே இறைவனை பாடியிருக்கிறார்கள். அவங்க வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இப்போ காரைக்கால் அம்மையார் ஏன் அப்படி நடந்து சென்றார் அப்படிங்கும்போது ஒரு செய்தி, கைலை மலையே சிவபெருமான். இப்போ நம்ம எப்படி திருவண்ணாமலையே சிவன் தோற்றம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கைலையில் சிவபெருமான் இருக்கிறார், எழுந்தருள் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி இருந்தாலும், கைலாய மலையே சிவபெருமானாக இருக்கு அப்படிங்கிறது அடியார்களுடைய எண்ணம். அப்போது அந்த கைலை மலையினுடைய அடிவாரமாக இருக்கக்கூடியது சிவனே அமர்ந்திருக்கிறான்னா, சிவனுடைய பாதங்கள், கைலாயத்தினுடைய அடிவாரம் என்பது சிவனுடைய பாதங்கள். கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணிக்க, சிவபெருமான் அப்படி மலை மாதிரியான ஒரு தோற்றத்தில், கைலாய மலை மாதிரியான தோற்றத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால், கைலை மலையினுடைய அடிவாரம் ஆகியது சிவபெருமானுடைய பாதம், அவருடைய கால்களை மடக்கி அமர்ந்திருப்பது போன்று அவருடைய திருவடியாக காணப்படும். அப்போது திருவடி மேலே தான் கால் வைத்து நடப்பது கூடாது என்பதனால அம்மையார் தலையால் நடந்தார். அவரது திருவடியில் தலையினை பொருந்த நடக்க வேண்டும் என்று தன்னுடைய தலையால் நடந்தாராம். இது சித்தாந்தத்தில் தாடலை அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவார்கள். தாடலை என்றால் தாள் ப்ளஸ் தலை. தாள் என்று சொல்லக்கூடிய திருவடியில் தலை என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தலையை கொண்டு போய் பொருத்தி
அதாவது இறைவனுடைய திருவடிகளுடைய நம்முடைய தலையை பொருத்தி இறைவனை வழிபடுகின்ற செய்தி. அதுக்கு தாள் ப்ளஸ் தலை என்பது தாளலை என்று ஆயிற்று. அந்த மாதிரி தலையினால் நடந்தார், கால்னால நடக்காம கைலை மலைக்கு மேலே தன் தலையினாலே நடந்தாராம். இந்த மாதிரி தான் ஞானசம்பந்த பெருமான் திருவாலங்காட்டிற்கு வருகின்ற பொழுது, இந்த தலம் புனிதமான தலம். காரைக்கால் அம்மையார் கைலை மலைக்கு மட்டும் இல்லை, திருவாலங்காட்டிற்கு பின்னாடி இறைவனுடைய அருள் பெற்று வருகின்ற பொழுது அங்கேயும் தலையாலேயே நடந்தார். அதனால பின்னாடி வந்த ஞானசம்பந்த பெருமான் திருவாலங்காட்டுக்கு செல்கின்ற பொழுது அம்மையார் தலையால் நடந்த இடத்தை நான் காலால் நடக்க மாட்டேன் என்று திருவாலங்காட்டுக்கே போகலை. திருவாலங்காட்டினுடைய வெளிப்புறத்தில் இருந்த ஒரு ஊரிலேயே தங்கி அங்கே திருவாலங்காட்டு பெருமானை பாடினார். பழையனூர் என்ற இடத்துல இருந்து அங்கிருந்தே அவர் பதிகம் பாடினார். திருவாலங்காட்டிற்கு செல்லலை. அதே மாதிரி சுந்தர பெருமான் திருவதிகைக்கு செல்லுகின்ற பொழுது அப்பர் பெருமான் தொண்டு செய்த ஆலயம், தொண்டு செய்த இடம், கைத்தொண்டு செய்த இடத்துல தான் காலால் நடக்க முடியாது என்று சித்தவட மடம் என்று சொல்லக்கூடிய திருவதிகைக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே தங்கி அங்கிருந்து அவர் திருவதிகை பெருமானை பாடினார். அதே மாதிரி சுந்தரர் சீர்காழிக்கு வருகின்ற பொழுதும் சீர்காழி ஞானசம்பந்த பெருமான் பிறந்து வளர்ந்து நடந்த இடத்துல தான் கால் வைத்து நடக்கக்கூடாதுன்னு சீர்காழி உள்ளேயே வராமல் சீர்காழியுடைய வெளிப்புறத்திலேயே இருந்து பாடினார். தோணிபுரத்து ஈசன் தோணிபுர காட்சியை சுந்தரருக்கு அவர் இருந்த இடத்துல சென்று காட்டினார் என்று அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த மாதிரி இதற்கு தாடலை, அந்த மாதிரி இறை கைலாய மலையை காலினாலே நடக்காமல் தலையினாலே நடந்து மேலே ஏறினார். அவ்வளவு ஒரு பக்தியும் அவ்வளவு ஒரு உயர்ந்த சிந்தனையும் அவருக்கு இருந்தது. இப்படி தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும்போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்கி கலை இளம் திங்கள் கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலைநுதல் இமயவல்லி திருக்கண் நோக்கு உற்றதென்றே. அடுத்த செய்தி ஒன்று. அவங்க ஏறி போனாங்க. அப்படி ஏறி போகின்ற பொழுது மேலே மலை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகை இவர்கள் வருவதை பார்க்கிறார்கள். வர்றது என்னன்னா, ஒரு பேய் வருது. அந்த பேயும் எப்படி வருதுன்னா தலைகீழாக நடந்து வருது. ஒரு சர்க்கஸ் காட்சி மாதிரி தலையினால நடந்து வருது. கால்கள் இரண்டும் மேலே தூக்கி இருக்க தன் தலையினாலே நடந்து வருவதை அம்மையார் பார்க்கிறார். பராசக்தி பார்க்கிறாளாம். தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும்போது, ஆனால் ஏறுகின்ற அம்மையாருடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அன்பு பெருகுகின்றது. பெருமானை பார்க்க போகிறோம் என்ற அந்த அன்பும் கலை இளம் திங்கள் கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலையினுதல் இமயவல்லி அம்பிகையாகிய பராசக்தி திருக்கண் நோக்கு உற்றதென்று. அவள் அம்மாவை காரைக்கால் அம்மை வருவதை அவள் திரும்பி பார்த்தாளாம். திரும்பி பார்க்கும்போது சித்தாந்த ரீதியாக நாம் சொல்லுவது, இறைவனுடைய அருள் பெறுவதற்கு முன்னால் அம்பிகையின் அருள் பெற வேண்டும். அதுக்கு சத்தினி பாதம் என்று சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. இறை அருள் கூடுவதற்கு முன்னால் சத்தினி பாதம் கிடைக்கணும். சக்தி நிபாதம், நிபாதம்னா வீழ்ச்சின்னு அர்த்தம். சக்தி என்பது அருள். இறைவனுடைய அருள் முதல்ல வந்துடணும், அப்புறம்தான் இறைவன் நமக்கு கிடைப்பான். அதைத்தான் மாணிக்க வாசகர் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொன்னார். இறைவனை நாம் காணுவதற்கு முன்பாக, இறைவனை அடைவதற்கு முன்பாக இறைவனுடைய அருள் நம்மிடத்துல வந்துடணும். அதே மாதிரி இங்கே அம்பிகை தான் அருள் இறைவனுக்கு. அதனால அம்பிகை அவரை வருகின்ற அம்மையாரை பார்த்தாலாம். திருக்கண் நோக்கு உற்றதென்றே. திருக்கண் நோக்கு அப்படிங்கிறது இறைவரதுடைய அருள் அம்மையார் மேல் உற்றது என்பதே அருள் சேர்ந்தது என்பதான். இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கப் போகுது என்பதற்கான சான்று அருளாகிய சக்தி அந்த அம்பிகையை பார்த்ததுனால அந்த பார்வை கெட்ட பிறகு அம்பிகை திருவுள்ளத்தில் அதிசயித்து இந்த காட்சியை பார்க்கிறா. இது ஒரு பேய் வடிவம், ஒரு எலும்பு கூடு தலைகீழாக நடந்து கைலை மலை மேலே வந்து கொண்டு, கைலை மலைக்கு செல்லுவதே கொஞ்சம் சிரமமான விஷயம்.
நல்ல உடல் உள்ள நல்ல ஆரோக்கியமானவர்களுக்கே செல்வது, மலை மேலே செல்வது என்பது இயலாத ஒன்று. ஆனால் ஒரு எலும்பு கூடு ஒன்று மலை மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அம்பிகை அதிசயித்து அருளி தாழ்ந்து நம் பெருமானை நோக்கி, தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமான் ஓர் எற்பின் யாக்கை அன்பு என்னே என்னே என்று. அம்பாள் கேட்டாலாம், இவ்வளவு கஷ்டமான இந்த மலை மேலே ஒரு எலும்பு கூடு வந்து தலையினால நடந்து காலால் நடந்து வர்றதே கஷ்டமா இருக்கும்போது தலையினாலே நடந்து வருகிறதே இந்த எலும்பு கூடு யார்? இதற்கு என்ன இவ்வளவு அன்பும் இவ்வளவு ஆர்வமும் உங்களை தரிசிக்க வருகிறதே என்று அம்பிகை கேட்டாலாம். யாருன்னு அம்பிகை கேட்ட, வருகின்றவர் யார், அவருடைய அன்பு என்ன இவ்வளவு உயர்வாக இருக்கிறது என்று, என்னே என்னே நம் பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளி செய்வார். அம்மா கேட்டாங்க. இப்போ ஐயா பெருமான் பதில் சொல்லுகிறாராம். வரும் இவள் நம்மை பேணும் அம்மையான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று பின்னை அருகு வந்த அணைய நோக்கி, அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உய்யவே அருள் செய்தார். சேக்கிழாருடைய பாடல்கள் மிக அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல். உலகலாம்ங்கிற அந்த சொல் இறைவனாலே எடுத்து கொடுக்கப்பட்ட சொல் பல இடங்களில் அவர் சேர்த்து அமைத்து பாடுவார். அது இங்கேயும் இந்த பாடல்லையும் அந்த உலகலாம்ங்கிறத சேக்கிழார் சேர்க்கிறார். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான். எடுத்தோடனே இது யாருன்னு சொன்னோன்னா அவங்க பேர் சொல்லலை, அவங்க ஊர் சொல்லலை, அவள் என்ன செஞ்சு இந்த வடிவத்தில் வந்தாளுங்கிறதெல்லாம் சொல்லலை. என்னோட அம்மா வராங்க அப்படின்னு சொன்னாராம். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே. உமை இவள் என்னுடைய தாயார் என்று சொல்லுகிறார். மற்ற பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றார். ஏன் இப்படி எலும்பு கொடுக்க உங்கள் அம்மா அப்படின்னாக்க நல்லா இருக்கலாமே, என்ன இந்த மாதிரி எலும்பு கூடு மாதிரி இருக்காங்களே, எலும்பும் தோலுமா இருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு அவன் மனசில் சிந்தனை வரும் என்பதனால பெருமை சேர் வடிவம்னார். இது சாதாரண வடிவம் நினைக்காத, இது ஏதோ மற்ற எலும்பு கூடுகள் மாதிரி பேய் வடிவம் உள்ளதில்லை. இந்த வடிவத்திற்கு பெருமை உண்டு, சிறப்பு உண்டு. அந்த வடிவத்தை என்னை வேண்டி பெற எனக்கு கொடுப்பான்னு கேட்டு வாங்கிக்கிட்டா. பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த அம்மையார் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். மலை மேலே இவங்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரத்தில், பார்வைக்கு படுகின்ற தூரத்தில் அவர்கள் வருகின்ற பொழுது பார்வதி பரமசிவனை கேட்கிறார், இவள் யார், இந்த எலும்பு வடிவம் என்ன, இவர் யார், ஏன் இப்படி வருகிறார் என்று பார்வதி கேட்கும்போது பெருமான் சொல்லுகிறார், அவள் என்னுடைய தாய், இந்த வடிவத்தை என்னை வேண்டி அவள் பெற்றுக்கொண்டார் என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அம்மையார் அருகு வந்து அணைய கிட்டக்க வந்துட்டார். பெருமான் கிட்ட வந்து காரைக்கால் அம்மையார் நிற்கிறார். பெருமான் அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உய்யவே ஒரு வார்த்தை சொன்னாராம். அந்த வார்த்தை உலகம் அனைத்துக்கும் உயர்வு தருகின்ற, உலகம் அனைத்தையும் உயர்த்துகின்ற, செம்மைப்படுத்துகின்ற, சிறப்பு செய்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? அம்மா என்கின்ற வார்த்தை. அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உய்யவே அடிச்சு. அந்த ஒரு வார்த்தையினால உலகம் முழுக்க சரிப்படும். இன்னைக்கும் அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஈடான வார்த்தை எந்த மொழியிலும், உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த மொழியிலும் இல்லை. அந்த அம்மாங்கிற வார்த்தைக்கான அந்த உயர்வு சிறப்பு. ஏன்னா அது பெருமான் சொன்னது, சிவபெருமான் சொன்ன வார்த்தை. அதை அருகு வந்தனைய நோக்கி நோக்கி முதல்ல திருக்கண் நோக்கு உற்றதன்றேன்னு முதல்ல சொன்னார். அப்போ அருள் பார்வை பதிந்தது. அருள் பார்வை பதிந்ததுனால அது சாதாரணமான ஒரு பார்வை, அருள் செய்வதற்கு முன்பாக பார்க்கின்ற பார்வை. இப்போ நோக்கு அருகு வந்தனைய நோக்கி அப்படிங்கும்போது இன்னும் கிட்டக்க கீன்னு சொல்லுவாங்க. அதாவது அருள் அவங்க கேட்கறத கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அருள் நிலையிலேயே பூரணமாக திளைத்து நிற்கின்ற போது பார்க்கின்ற பார்வை. அருகு வந்தனைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உய்யவே அருளி செய்தார். பெருமான் இந்த வார்த்தையை சொன்னாராம்.
அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய. இப்போ சிவபெருமான் அம்மா அப்படின்னு கூப்பிட்டாராம். இப்போ அம்மையார் அப்பா என்று பங்கைய செம்பொன் பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார் தம்மை. அந்த பேய் வடிவமானது சிவபெருமானுடைய திருவடிகளே விழுந்து வணங்கி, அவர் அம்மானு கூப்பிட்டார், இவ அப்பான்னு போய் அவர் காலிலே விழுந்து வணங்கினார். சங்கவன் குழையனாரும் தாம் எதிர் நோக்கி. இப்போ 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கலாம். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை நேருக்கு நேராக நின்று முழுமையும் தன் குழந்தை போலே அவரை பார்க்கிறார். பெருமான் காரைக்கால் அம்மையாருக்கு எதிரே நின்று தன் தாயை பார்ப்பது போலே பார்க்கிறாராம். பங்கவன் குழையனாரும் தாம் எதிர் நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவது என்ன, எதுக்கு வந்த இங்க, என்ன வேணும் உனக்கு, எது வேணாலும் கேளு, உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். இறைஞ்சி நின்று இயம்புகின்றார். பெருமான் அதை சொன்ன உடனே அவங்க அம்மையார் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் சேக்கிழார் இந்த பாடலை அற்புதமான ஒரு பாடலை இங்கே சொல்லுகிறார். நம்முடைய வழிபாட்டிலும் நம்முடைய வேண்டுதல்கள், நம்ம எவ்வளவோ வேண்டுதல் பண்ணுறோம், அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் இப்படியெல்லாம் இருக்கணும்லாம் வேண்டுகிறோம். ஆனால் இந்த பாடலை பாடி வேண்டுவது என்பது மிக்க சிறப்பு தரும் என்பது பெரியோர்கள் பின்னாடி குறிக்கிறார்கள். அப்படி ஒரு அற்புதமான பாடலை சேக்கிழார் இப்பொழுது பதிவு செய்கிறார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அம்மையார் 3 வரங்களை கேட்கிறார். இந்த 3 வரங்கள் என்ன? இரவாத இன்ப அன்பு வேண்டி. அப்பா உன் மேல எனக்கு அன்பு இருக்கணும், பக்தி இருக்கணும். அது இரவாத இன்ப அன்பு அப்படின்னு அதை இன்னும் சொல்லுகிறார். இரவாத அப்படின்னு சொன்னா அழிவில்லாத, நித்தியமான, கெட்டு போகாத இன்ப அன்பு என்பது இன்பமும் அன்பும் பிரிக்க முடியாதபடி இணைந்த 2 தன்மைகள். அன்பு இருக்கிற இடத்துல இன்பமும் இருக்கும், இன்பம் இருக்கிற இடத்துல அன்பு மேலிட்டு தோன்றும். அதனால இன்பமும் அன்பும் ஒன்று சேர்ந்தது. 2 தன்மைகள், 2 தன்மைகளும் ஒரு இடத்துலயே இருக்கும். அதனால தான் சேக்கிழார் இவர் சொல்லும்போது இன்பமே என்னுடைய அன்பே என்று திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் இன்பமே என்னுடைய அன்பே என்று அவர் பதிவு செய்வார். அப்படி அந்த இன்ப அன்பு, எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, ஒன்றுகிட்ட நான் அன்பா இருந்தா போதும், உன் மேல எனக்கு பக்தி இருந்தா போதும் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. ஆனால் பெருமான் என்ன சொல்கிறார்? தாயார்கிட்ட கேளுகிறார், இன்னும் என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு என்று சாமி சொல்லுகிறார். பிறவாமை வேண்டும், இனிமே மீண்டும் பிறக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நம்முடைய எத்தனையோ கோரிக்கைகள், எத்தனையோ வேண்டுதல்கள் வைத்தாலும் இறைவனிடத்துல இப்போ ஓரளவு நம்முடைய சைவ சித்தாந்தம், திருவாசகம் என்று திருமுறைகள் எல்லாம் பாட வந்துட்ட நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த சிந்தனையை முக்கியமாக இருக்கணும். இனி மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கணும். அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் நம்ம பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, இறைவனிடத்தில் வணங்குகின்ற பொழுது இந்த பிறவாமை வேண்டும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலை நம்ம வைப்பது என்பது மிகச்சிறந்தது என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி பிறவாமை வேண்டும். நம்முடைய நாயன்மார்கள் சொல்கின்ற பொழுது சுந்தரர் பெருமான் அவர் பொண்ணு வேண்டும், பொருள் வேண்டும், காற்றணிய பரிமாவும் வேண்டும், கடல் நாகை காரணத்தாரை என்று பட்டுக்குடு, முப்போதும் நெய்ச்சோறு விரவு வேண்டும். நல்ல நெய்ச்சோறு 3 வேளையும் எனக்கு கிடைக்கணும், கண்ணாடி வேணும், சந்தனம் வேணும், சாந்து வேணும் என்றெல்லாம் ஆங்காங்கே போய் கேட்டவர் அவிநாசி தலத்தில் அந்த முதலையுண்ட பாலனை மீட்டு எழுப்புகின்ற போது அந்த பதியத்தில் எழுப்புறாரு. ஒருத்தனுக்கு செத்துப்போன ஒருத்தனுக்கு உயிர் கொடுக்குறாரு. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? அவிநாசியே எங்கோனே உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே என்று அந்த பதியத்தில் பதிவு செய்கிறார்.
அந்த பதியத்தை அங்கே அவிநாசியில் மட்டும் இனி எனக்கு பிறவி வேண்டாம், உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே என்று அவிநாசி பதியத்தில் சுந்தரர் பதிவு செய்வார். அதே மாதிரி திருவாசகத்தில் வரும்போது மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே என்று நம்ம சிவபுராணத்தில் சொல்லுவோம். இந்த வள்ளுவ பெருமான் சொல்லுகின்ற போது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்னு திருக்குறளில் சொல்வார். நம்ம வேண்டுகின்ற பொழுது என்னத்தை வேண்டணும்னா பிறவாமையே வேண்டணும் அப்படின்னு திருக்குறளில் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த பிறவாமை வேண்டும் அப்படின்னு முதல்ல கேட்குறாரு. பிறவாமை வேண்டும்னு சொன்னாக்க பிறக்காம இருக்க முடியுமா? நம்முடைய வினைகள் இருக்கு, அந்த வினைகள் எல்லாம் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது வினை பிறவியே தேகம் கண்டாயின்னு சித்தாந்தம் சொல்லும். நம்முடைய வினைகளுடைய தொகுப்பு தான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிறவி. அதனால் பிறவி வந்தாலும் வரும். அப்போது மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்பா எனக்கு இனிமேல் பிறக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு சாய்ஸ். இல்லை எனக்கு இன்னும் கர்ம வினைகள் இருக்குது, சஞ்சித வினைகள் இருக்குது, நான் அதை பிராரப்தமாக அனுபவித்து தான் ஆகணும் என்று சொல்லி எனக்கு பிறவி வந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். உன்னுடைய திருவடிகளையோ உன்னுடைய திருநாமத்தையோ நான் மறந்து விடாமல் இருக்க. அதுதான் பின்னாடி அப்பர் பெருமான் சொல்லுகின்ற பொழுது புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே மறவாதிருக்க அருள் தரல் வேண்டும்னு திருப்பாதிரிப்புலி ஒரு பெருமானிடத்துல பிரார்த்தனை. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி. இப்போ மனிதனாக பிறந்தால் தான் நினைவிருக்கலை, எந்த பிறவியாக நான் பிறந்தாலும் உன்னுடைய திருவடியை மறக்காமல் இருக்கணும்னு பின்னாடி அப்பரடிகள் பாடுகிறார். அதை இங்கே காரைக்கால் அம்மையார் அவருக்கு முன்னாலே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அந்த உயிர் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை அனுபவித்தால் தான் நம்முடைய வீடு பேருங்கிற நிலைக்கு போக முடியும். சித்தாந்தம் சொல்லுகின்ற செய்தி அது. அப்போது அந்த கர்மாக்களை அனுபவிப்பதற்கு பிறப்புகள் வரத்தான் வரும். பிறப்பு அற்ற நிலைக்கு போனால் தான் பிறவாமைங்கிறது நமக்கு ஏற்படும். அதனால் இங்கே அப்படி பிறந்து விட்டால் எந்த பிறவியாக, இப்போ மனித பிறவியாக இருக்கோம், அதனால் 4 புஸ்தகம் படிக்கிறோம், 4 பேர் சொல்கிறத கேட்குறோம், சிந்திக்கிறோம், அதனால் இறைவனுடைய திருவடியை பற்றி நினைக்கிறோம். ஆடு மாடாக பிறந்து விட்டால், வேறு ஏதாவது பறவைகளாக பிறந்து விட்டால், அல்லது காட்டிலே மரங்களாக பிறந்துவிட்டால், மரங்களும் கூட ஒரு உயிர் தான், அவைகளாக பிறந்து விட்டால் அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் இங்கே என்ன சொல்கிறார், எந்த பிறவியாக பிறந்தாலும் உன்னுடைய திருவடியை உன்னுடைய திருநாமத்தை மறக்காமல் இருக்க வேண்டும். அது 2வது கோரிக்கை வைக்கிறார். மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், எனக்கு இன்னொரு வரமும் கொடுத்துருப்பா. என்ன? நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு குத்து ஒரு ஆப்பு அடிச்சாருன்னு சொல்கிற மாரி, நீ ஆடுகின்ற பொழுது உன் காலுக்கு கீழே இருந்து நான் பாட்டு பாடணும்னு கேட்டான். இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி நான் பாட்டு பாடணும், நீ ஆடணும், அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இது ரொம்ப காரைக்கால் அம்மையார் ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஒரு வரத்தை வாங்கினார்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் குருடன் ஒரு கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். பல ஆண்டுகள் அந்த கோயில் சாமி பேரை சொல்லி சொல்லி எல்லார்கிட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானான். ஒரு நாள் அந்த கோயில் சாமி அவன் தான் பேரையே சொல்லி சொல்லி எப்பவும் இருந்ததுனால ரொம்ப பக்தியாக செய்கிறான்னு நினச்சி சந்தோஷப்பட்டு காட்சி கொடுத்துதான். காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும், உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளு தரேன்னு சொன்னதான். அப்போ வரம் கேட்டானா. எப்படி வரம் கேட்டான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்னோட கொள்ளு பேரன் 7வது மாடியில் உப்பரிகையில் நில ஒளியில் தங்க கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்றத இந்த கண்ணால் நான் பார்க்கணும் சாமி அப்படின்னு சொன்னானோ. எப்படி? என்னுடைய கொள்ளு பேரன் 7வது மாடி உப்பரிகையில் நிலவு வெளிச்சத்தில், பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் தங்க கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்றத இந்த 2 கண்ணாலையும் பார்க்கணும் சாமின்னு நானாம். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே வரமாக கேட்டான். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சா?
அவன் பிச்சைக்காரத்தனத்து செல்வந்தனாயிட்டான். 7 மாடி உள்ள வீடு சொந்தக்காரனாயிட்டான். தங்க கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்றவன் கொள்ளு பேரன். அப்போ 3 தலைமுறைக்கு வரலையும் இருக்கணுங்கிற இது கேட்டான். கண்ணால் பார்க்கணும்னு தனக்கு கண்ணும் வேணும்னு கேட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி இவ்வளவு எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு நகைச்சுவையாக சொல்கிற கதை. கேட்கும்போது இப்படி கேட்கணும் அப்படின்னு. இங்கே அம்மையார் அந்த மாதிரி தான் என்ன கேட்குறாங்க, பிறவி வேண்டும்னு பிறவி வேண்டாம்னு கேட்டாங்க, பிறவாமை வேண்டும், மறவாமை வேண்டும், இது எல்லாம் வேணும்னு கேட்டவங்க கடைசியில் ஒரு வரம் கேட்குறாங்க, உன் காலுக்கு கீழே நான் இருக்கணும்ப்பா அப்படின்னு. பெருமானுடைய காலுக்கு கீழே அடைஞ்சா என்ன? அதான் முக்தி தான். நான் உன் காலு கீழே இருந்து பாடணும்னாக்க பெருமானுடைய திருவடியை அடையணுங்கிறதான். பெருமானுடைய திருவடியை அடைஞ்சிட்டா பிறவாமையே கிடையாது. பிறவாமை இல்லாத போது அப்புறம் மறவாமை எப்படி வரும்? ஆகவே இது ரொம்ப நுட்பமான ஒரு வேண்டுகோள்னு நான் நினைக்கிறது. அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இந்த வேண்டுகோள்களை எல்லாம் கேட்டார். கூடுமாறு அருள் கொடுத்து குளவு தென் திசையில் என்றும் நீடுவால் பழனம் மூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான். பரவுவார் பற்றாய் நின்றான். பரவுவார் பற்றாய் நின்றான் என்று பெருமானுடைய ஒரு தன்மையை, அவருடைய ஒரு பெருமையை சொல்லுகிறார். பற்றாக நிற்பானா? யாருக்கு பற்றாகனா? அவனை யார் பரவுவார்களோ, அவனுடைய திருவடியை போற்றுவார்களோ, அவனுடைய திருநாமத்தை 5 இடத்தை ஓதுவார்களோ அவர்களுக்கு பற்றாக நிற்பான். அவர்களுக்கு துணையாக, அவர்களுக்கு ஒரு ஆதரவாக அவன் நிற்பானா. அப்படிப்பட்ட பெருமான் இப்போ காரைக்கால் அம்மையார் வேண்டுகளுக்கு பதில் சொல்கிறார். குளவு தென் திசை. இப்போ அவங்க இருக்கிறது கைலாயம், வட திசையில் இருக்கக்கூடிய கைலாயத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதனால இப்போ சாமி இப்போ சொன்னான், தென் திசைக்கு போ, மீண்டும் தென் திசைக்கு. தென் திசையிலேருந்து தான் அவங்க வட திசைக்கு போயிருக்காங்க. இப்போ மீண்டும் தென் திசைக்கு போ. நீடுவால் பழனம் மூதூர் நிலவிய ஆலங்காடு. ஆலங்காடு பழனம் என்று சொல்லக்கூடிய பழையனூர் என்ற இடத்துக்கு பக்கத்தில் ஆலங்காடு என்ற இடத்துல நாம் நடனம் ஆடுகிறோம். ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து. அதையும் பெருமாங்க எப்போதும் சந்தோஷமா இரு. எங்க திரு ஆலங்காட்டில் நான் நடனம் ஆடுகின்றேன். அங்கே என்னுடைய நடனத்தை பார்த்து கொண்டு பாடிக்கொண்டு நீ எப்போதும் பாடுவாய். பாட்டை பாடிக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இரு என்று பெருமான் அருள் செய்கிறான். எப்படி வேகமாக மனோவேகமாக போனாங்களோ அதே மாதிரி மனோவேகமாக மீண்டும் அவர்கள் வருகிறார்கள். அப்பரிசு அருளப் பெற்ற அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருள் ஆனார் தம்மை விடைகொண்டு வணங்கி போந்து செப்பரும் பெருமை அன்பால் திகழ் திரு ஆலங்காடாம் நல்வதி தலையினாலே நடந்து புக்க அடைந்தார் என்று. எப்படி கைலை மலைக்கு அவர்கள் தலையினாலே நடந்து போனார்களோ அதே போன்று அந்த திருவாலங்காட்டு தலத்தையும் இறைவன் செல்லுக என்று சொன்ன தலத்துக்கும் தலையாலேயே அந்த தலத்தின் உள்ளுக்குள்ள நடந்து போகாமல் தலையினாலே நடந்து சென்றார்கள். ஆலங்காடு அதனில் அண்டம் உற நிமிர்ந்தாடுகின்ற கோலம்கான் பொழுது கொங்கை திரங்கி என்று எடுத்து அங்கு மூலம் காண்பறியார் தம்மை மூத்த நல் பதிகம் பாடி ஞானம் காதலித்து போற்றும் நடம் போற்றி நன்னும் நாளில். அந்த திருவாலங்காடு என்ற தலத்துக்கு சென்றார்கள். அங்கே பெருமானை புகழ்ந்து பாடி மூத்த திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய 2 பதிகங்கள் பாடினார்கள். அதில் கொங்கை திரங்கி என்று தொடங்குவது ஒரு பதிகம். மற்றொரு பதிகம் எட்டி இலவம் ஈகை என்று தொடங்கும் மற்றொரு பதிகம். இந்த கொங்கை திரங்கி என்ற பதிகத்தில் திருவாலங்காட்டினுடைய அந்த இடத்தை பற்றிய காட்டை பற்றிய சிறப்பையும், எட்டி இலவம் ஈகை என்ற பதிகத்தில் பெருமான் அங்கே நடனம் ஆடுகின்ற அந்த நடனத்தினுடைய சிறப்பையும் சொல்லுவதாக அவர்கள் பாடியிருக்கார். அவங்களுக்கு தான் பதிகத்தை முதலில் 11 பாடல்கள் தொடங்கி கொண்ட அந்த பதிக அமைப்பு என்றதை காரைக்கால் அம்மையார் தான் தொடங்கி வைக்கிறாங்க. இவங்க தொடர்ந்து தான் பின்னாடி வந்த சம்பந்தர், சுந்தரர், அப்பர் எல்லோரும் பதிகங்கள் பாடினார்கள். பதிகம் என்ற அந்த வார்த்தையே அம்மை பாடியதிலிருந்து தோன்றியது தான். மட்டவில் கொன்றையினார் தம் திருக்கூத்து முன் வணங்கும் இட்டம் மிகு பெருங்காதல் எழுந்தோங்க வியப்பு எய்தி எட்டி இலவம் ஈகை என எடுத்து திருப்பதிகம் கொட்ட முழவம் குழகன் ஆடும் என பாடினார். அந்த சிவபெருமானுடைய நடனத்தை பற்றி அற்புதமான அந்த பதிகத்தை பாடினார். மடுத்த புனல் வேணியனார் அம்மை என மதுர மொழி
கொடுத்தருள பெற்றாரை குளவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கீழ் என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர்பரவல் அளவு ஆயினது அம்மா. இப்போ சேக்கிழாருடைய தன் குறிப்பு இது. பெருமானுடைய திருவடிகளுக்கு கீழே வேணியனார் மடுத்த புனல் வேணினார். புனல் என்பது கங்கை. கங்கையை தலையிலே சூடிய அந்த பெருமான் அவனே அம்மை என மதுர மொழி அவன் திருவாக்கினாலே அம்மா என்று அழைத்தவரை கொழுத்தருள பெற்றாரை குளவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடி கீழ் என்றும் இருக்கின்றாரே. வார்த்தையை அழகா சேக்கிழார் போட்டார். நேத்திக்கு இருந்தார், நாளைக்கு இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, என்றும் இருக்கின்றார். அவர் என்னைக்கும் இருக்கக்கூடியவர், முக்காலத்திலும் இருக்கக்கூடியவராக அவருடைய திருவடிக்கையிலே இருக்கக்கூடியவராகிய அந்த காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை நான் சொல்ல இயலுமா என்று சேக்கிழார் அடுத்த பெரும் சீர்பரவல் அளவு ஆயினும் யாரால் அதை சொல்ல முடியும் அந்த அவருடைய பெருமையை என்று சொல்கிறார். இந்த இதில் சொல்லுகின்ற பொழுது ஒரே வார்த்தையை 2-3 முறை சேக்கிழார் உபயோகிக்கிறது. தலையினால் நடந்து சென்றார் என்பதை 3 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார். தலையினால் நடந்து சென்றார், தலையினால் நடந்து சென்று, தலையினால் நடந்து. அதே மாதிரி இந்த அம்மை அப்படிங்கிற வார்த்தையை 4 இடங்கள்ல சேக்கிழார் பெருமான் உபயோகிக்கிறார். வரும் இவள் நம்மை பேணும் அம்மை, அப்புறம் அருகு வந்தனையை நோக்கி அம்மை, அப்புறம் அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய. இங்கே கடைசியில் பாட அவருடைய சரிதத்தை முடிக்கின்ற பொழுதும் மடுத்த புனல் வேணியனார் அம்மை என இந்த அம்மைங்கிற அம்மா அப்படிங்கிற வார்த்தையை 4 முறை சேக்கிழார் பெருமான் இங்கே பயன்படுத்துகிறார். ஆதியோடு அந்தம் இல்லான் அருள் நடம் ஆடும்போது கீதம் முன் பாடும் அம்மை கிளர் ஒளி மலர்த்தால் போற்றி. அந்த ஆலங்காட்டிலே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார், இவர் பாடிக்கொண்டிருக்கிறார். இது நேற்றைக்கல்ல, இன்றைக்கல்ல, நாளைக்கல்ல, ஊழிக்காலம் முட்டு எப்போதும் அங்கேயே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. என்றைக்கும் நம் அடியின் கீழ் இருக்க என்று பெருமான் அருள் செய்திருப்பதனாலே இன்றைக்கும் காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டிலே அண்டம் நிமிர்ந்து ஒரு ஆடும் பெருமானுடைய காலடி கீழே இருக்கிறார். நீங்க அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா நடராஜ அந்த ஒரு காலை உயர்த்தி, இடது காலை உயர்த்தி, வானத்தை நோக்கி உயர்த்தி நின்று ஆடுகின்ற அந்த தாண்டவ கோலத்திற்கு வலப்புறத்திலே காரைக்கால் அம்மையார் அமர்ந்த கோலத்திலும் இடப்புறத்திலே அம்பிகை நின்ற கோலத்திலும் இருக்கக்கூடிய காட்சியை அந்த ஆலயத்தில் பார்க்கலாம். திருவாலங்காடு ரத்தின சபை என்று சொல்லப்படுகின்றது. பஞ்ச சபையில் அது ரத்தின சபை. அங்கே இன்றைக்கும் காரைக்கால் அம்மையார் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது நம்பப்படுகின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. அதை இங்கே பெருமான் பதிவு செய்கிறார். அவருடைய குளவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கீழ் என்றும் இருக்கின்றார் என்று செய்தியை சொல்லி அவருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்து அடுத்ததாக சீத நீர் வயல் சூழ் திங்களூரில் அப்பூதியாராம் போதமா முனிவர் செய்த திருத்தொண்டு புகழுற்றேன் என்று அப்பூதியடிக்குடைய வரலாற்றை அடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார் நிறைவு செய்கிறார். நாமும் அதை அவருடைய வாக்கிலே நின்று நிறைவு செய்கிறோம். என்றும் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.